ஹே காய்ஸ், யமஹாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்தீங்கன்னா இந்த 2024ல் XSR 155 லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ மேபி இந்த 2024ல் ஃபர்ஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் லான்ச்சாக இந்த XSR 155 இருக்கிறதுக்கும் நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இந்த XSR 155 இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா என்ன கான்ஃபிகரேஷனில் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க, எஃப்சிக்கு மேலே லான்ச் பண்ண போகிறாங்களா இல்லை எஃப்சிக்கு கீழே வந்து இதை பொசிஷன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு XSR மாடல் பிடிக்குமா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா கிட்ட இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R15 MT15 அப்படிங்கிற ரெண்டு பெஸ்ட்டான பைக்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசைன் வைஸும் சரி, அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி இப்போதைக்கு கிடையாது. FZS FI வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல் இருக்குது. பட் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பெரிய அளவுக்கு இனிஷியல் பிக்கப்போ டாப் இன் பர்ஃபார்மன்ஸோ இல்லாத ஒரு பைக். அதனால் MT15ஓட அந்த ஒரு டிசைன் இல்லாட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக்கோட ஒரு பர்ஃபார்மன்ஸ், அந்த பைக்கோட ஒரு கம்ஃபர்டபுள், இந்த மாதிரி எல்லாமே இன்னொரு பைக்குக்கு இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக XSRக்கு தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா MT15ல் எப்படி யமஹாவோட R15 வெர்ஷன் அந்த பைக்கோட இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி R15ஓட இன்ஜின் தான் XSR 155க்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. குளோபல் மார்க்கெட்டில் எவ்ரி இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் எடிஷன், லிமிடெட் எடிஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஒரு எடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பல கண்ட்ரீஸில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க யமஹா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற பைக் எல்லாமே தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து, அதுவும் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் எல்லாமே லான்ச் பண்ண பைக்கை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய நியூ பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சேல், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்தியாவிலையும் கண்டிப்பாக இந்த XSR 155 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா எஃப்சிக்கு மேலே தான் பொசிஷன் பண்ண போகிறாங்க. பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ் 1,50,000 மினிமம் இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்டர் 1 லேக்கில் நமக்கு பைக்கோட ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பைக்கை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு வாங்கலாம். ஏன்னா கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட MT15க்கும் R15 ஈக்குவலாக இருக்குது. R15 விட பார் அண்ட் டார்க் வந்து இந்த XSRல அதிகமாக இருக்குது. 1,50,000 எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாலும் கூட இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 155.1 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4-valve இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 19.3 ஹார்ஸ் பவரும் 14.8 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸும் அவைலபிளாக இருக்கு. அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்ரோ ரோட்ஸ்டருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் பைக் அப்படின்னு இந்த பைக் நம்ம சொல்லலாம். இந்த பைக்கோட மைலேஜ் 40லேருந்து 45 km/லிட்டரும், டாப் ஸ்பீட் 140+ இந்த பைக்கால தாராளமாக போக முடியும். இந்த பைக்கில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கம்ஃபர்டபுள் ரைடிங் எர்கனாமிக்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான ட்ரக் அண்ட் ரோல் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் கண்டிப்பாக ப்ளூடூத் கனெக்ஷனும் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது கொடுக்க தான் போகிறாங்க. பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நமக்கு ஒரு சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் டியூவல் சேனல் ABS ஓடையும் தான் இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது சஸ்பென்ஷன்ஸ். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக நமக்கு தேவையான பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேருந்து நல்ல டியூவல் சேனல் ABS, USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார் இருக்குது. இந்த பைக் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி ஒரு கம்யூட்டர் பைக்காக இந்த பைக்கை நம்ம தாராளமாகவே சூஸ் பண்ணலாம். MT15 மாதிரி ஒரு நல்ல ஹேண்ட்லிங்கும் இந்த பைக்கில் இருக்கும், நல்ல பில்டு குவாலிட்டியும் இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த பைக்கில் முக்கியமாக பார்க்க வேண்டியது லைட்டிங் செஷனுங்க. லைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே LED தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த ஹெட்லாம்ப் வந்து நமக்கு சர்க்குலராக LED ஹெட்லாம்ப் கொடுத்துருக்கிறதுனால இதோட லுக் அப்படிங்கிறது வந்து சூப்பராக இருக்குங்க. சர்க்குலரான LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் LED தான் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்தியாவில் எல்லா யமஹா பைக்ஸுக்கும் LED இண்டிகேட்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி கொடுத்துட்டாங்க. அது பார்க்கும்போது நமக்கு இந்த பைக்லையும் LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுக்க தான் போகிறாங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட்டும் இருக்குது, நிறைய எடிஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நிறைய எடிஷன்ஸ் இருந்தாலுமே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தாய்லாந்து இல்லாட்டி இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் தான் இந்தியாலையும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னா R3 MT-03 லான்ச் பண்ணாங்க. ப்ரைஸ் எல்லாமே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அதன் காரணமாக இந்த பைக் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.